அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாஸ்து என்பது இந்த பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று. அப்போ நெருப்புன்னு என்ன? சமையலறை. நீர்னா என்ன? ஒரு சாமி ரூமு சம்மந்தப்பட்டது. காற்று என்ன? வடமேற்கு மூலை. நிலத்தத்துவம் என்பது என்ன? தென்மேற்கு மூலை. அப்போ ஒரு படுக்கை அறையை இந்த இடத்துல தான் அமைக்கணும், ஒரு சாமி அறையை இந்த இடத்துல தான் அமைக்கணும், அடுத்தது ஒரு சமையல் அறையை இங்கே தான் அமைக்கணும், ஒரு லெட்டின் பாத்ரூமை இந்த இடத்துல தான் அமைக்கணும் அப்படிங்கிறத இந்த நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமான இந்த அறைகளை சரியான திசையில் போய் உட்கார வைக்கிறதோடு அந்த வாஸ்துக்கு வேலை முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கு மேலே வாஸ்துக்கு அங்கே வேலையே கிடையாது. இதெல்லாம் ஓரம் கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவ்வளோ தான் வாஸ்து. 25% மேலே வாஸ்து வேலை செய்யாது. சும்மா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறது வந்து நம்ம யாரையும் குறை சொல்லலை. வாஸ்தவோட மனையடி சாஸ்திரத்துக்கு வேலை இல்லைங்கிறாங்க, மனையடி அளவே வேலை இல்லைங்கிறாங்க. அப்படின்னா முன்னோர்கள் எல்லாமே அந்த சாஸ்திரங்களை கடைப்பிடிச்சி தான், மனையடிகளை அளவில் கடைப்பிடிச்சி தான் இன்றைக்கும் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிறத தவிர வாஸ்துங்கிறதெல்லாம் அடிக்கடி நான் சொல்கிறது நேற்று வந்தது வாஸ்துங்கிறது நேற்று வந்தது, ரீசெண்டாக வந்தது தான். மனையடி சாஸ்திரங்கக்கூடிய அந்த சிற்ப சிந்தாமணி நூலிலேயே இந்த பூஜை அறை இங்கே தான் வைக்கணும்னு வாஸ்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பொட்டு வச்சு, பூ வச்சு, சேலை கட்டி, புடவை கட்டி, எல்லாம் ஜாக்கெட்டு ஜன்னல்கள் எல்லாம் வச்சு அதை ஷோ பண்ணிட்டாங்க. ஆனால் மனையடி சாஸ்திரம் என்பது மகத்தானது. அப்போ ஒரு வீட்டை நீங்கள் கட்டுறீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும்? ஒரு நல்ல ஆலோசனையின் பேரில் கட்டடத்துடைய நீளங்களை கரெக்டாக வைக்கணும், கட்டடத்துடைய அகலங்களை கரெக்டாக வைக்கணும், கட்டடத்துடைய உள்ளளவுகளை கரெக்டாக வைக்கணும், வெளியளவுகளை கரெக்டாக வைக்கணும். இப்படி இந்த கட்டடத்துடைய நீளங்கள், அகலங்கள், உள்ளளவுகள் இதையெல்லாம் சரியாக வச்சு அந்த வீட்டுக்கு பொருத்தங்களை பார்க்கணும்.